முதல்ல வந்து எனக்கு தொடர்ச்சியாக ஒரு 40 குஞ்சுகள் போயிடுச்சு சார் இந்த ஒரு நாளைக்கு 1 ஒரு நாளைக்கு 2 போக போக வந்து ஒரு நாளைக்கு 5 கூட இறப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது வாங்கின ஸ்டார்டிங்கில் அவங்க என்ன சொல்றது கொடுக்குறாங்க, நாங்கள் மருந்தெல்லாம் சொட்டு மருந்தெல்லாம் 1 மாதம் போட்டு கொடுத்துட்டோம், நீங்கள் என்ன ஒன்றும் போட தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. பட் அதுக்கப்புறமா போடுற மருந்து வந்து நம்ம தான் செய்யணும், நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னாக்கா, அந்த எப்படி நாங்கள் நம்மளுடைய குழந்தைய வந்து ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த பறவைகளை கூப்பிட்டு வந்து கூட பார்த்துக்கணும். ஒவ்வொரு குஞ்சு சாகும்போது கூட எனக்கு அவ்வளோ மனசு வலிக்கும். இவரும் என்னப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்பாரு. பாப்போம், ஏதோ இறைவனுடைய செயல்னு சொல்லி பார்த்தோம். முயற்சிகள் நிறைய பண்ணேன் சார். கடைசியில் எனக்கு கிடைச்சது இந்த ஹெம்மன். இந்த ஹெம்மன்ல எனக்கு வந்து திருப்தியா இருக்குது, எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனா ஹெம்மன் போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து திருப்திகரம் என்னன்னாக்கா, முடி வந்து இந்த இடத்துல அப்படியே முடி அப்படியே கிடக்கும், பரவி இருக்கும் முன்னாடி. ஆமா, பரவி இருக்கு. என்னப்பா இவ்வளவு முடி கொட்டுதுன்னு சொல்லி அவர் பாவம் பெருக்கி தள்ளின்னு இருப்பாரு. இப்போ போட்டதுக்கான முடியும் கொட்டுறது கண்ட்ரோல் ஆகி போயிடுச்சு. ரெண்டாவது வந்து இந்த முட்டையும் வந்து நல்ல சைஸ் வருது சார். இது வந்து 42 கிராம் கண்டிப்பாக வரும் சார். 42 கிராம் டு 46 கிராம் அப்படி கண்டிப்பாக வரும், ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களோட முட்டையோட தரமும் நல்லா கூடி இருக்கு. ஆமாம், நல்லா. இது ஓடு கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். கால்சியம் பிரச்சனை இல்லை. ஆமாம், கால்சியம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வந்து முட்டை கூட நல்லா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், நல்லா சைஸ் இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஓடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார்.